MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். முதல் தவறு அன்அஃபிஷியல் அரெஸ்ட். போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது அவனை அடிச்சிங்கன்னா திரும்பி இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவன் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிடுவான் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அதனால் அவனை அடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அரெஸ்டையே அன்அஃபிஷியலாக வச்சு அடித்து இந்த 6 பேரும் காவல்துறைக்கு லாயக்கில்லாத. மூணாவது, முதல் நாள் கூப்பிட்டு அவனை விசாரித்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு உதைக்கிறாங்கன்னா ஏதோ இதில் மேலிடத்து தலையீடும் இருக்குன்னு. மிளகாய் இதெல்லாம் இது பண்ணி மூஞ்சியில் ஊற்றுனாதான் அந்த பையன் சொல்கிறான், தம்பி இறந்தவன் தம்பி எல்லாம் நாடா சுடுகாடா. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அடி வாங்கி உண்மையை சொல்லாமல் சாகுறான்னா அவன் குற்றம் செஞ்சவனா இருந்தால் அடி வாங்கும்போது சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் அடியை தாங்க மாட்டான். இந்த கேஸை விசாரிச்ச 6 பேருமே கான்ஸ்டேபிள் தான் சொல்றாங்க சார். ஒரு எஸ்ஐ கூட இதுல சம்பந்தப்படல. அதான் அடிக்கிறதுக்கு எப்பவுமே ஆளுங்களை தனியாக வச்சிருப்பாங்க போலீஸில். அடிக்கிறதுக்கு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட இல்லைன்னா கூப்பிட்டுப்போம். இது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் கேவலமான விஷயம். இவங்க அந்த போஸ்ட்மார்ட்டத்தையே என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போது டாக்டரை போய் மிரட்டுவாங்க, இன்ஜுரி இல்லைன்னு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்பி தோண்டி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி தான் எரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போதே அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கே போய் பணம் கொடுத்து அது செட்டில் பண்ணுறாங்கன்னா வருங்காலத்திலும் இது பேசும் பொருளாக இருக்காது. இப்போ இதுக்கப்புறம் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. காவல்துறையில் தப்பு நடக்குதுன்னா ஒன்று சொல்கிறேன், காவல்துறையில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் ஒரு கோவிலில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு சார். ஒரு நகை திருட்டு கேஸில் விசாரணை கைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை விசாரணையில் அவரை கடுமையாக தாக்கி அவர் இறந்து போயிருக்காரு சார். இப்போ 6 போலீஸ் அவருங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது கஸ்டோடியல் டெத்துமாங்க. இதில் பல தவறுகள் நடந்திருக்கு. முதல் தவறு அன்அஃபிஷியல் அரெஸ்ட். அன்அஃபிஷியல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கைதும் அஃபிஷியலாக தான் நீங்கள் பண்ணணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குற்ற நடைமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி வாங்கணும்னு சொல்லுது. அப்போ நீங்கள் யாரை கைது பண்ணியிருந்தாலுமே 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கணும். நீதிமன்ற காவல் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போலீஸ் கஸ்டடின்னு சொல்லி 2 நாளோ 3 நாளோ சட்டத்தின் மூலமாக வாங்கி நீங்கள் விசாரிக்கணும். இதுதான் அஃபிஷியல் அரெஸ்ட்டு. ஆனால் போலீஸார் பெரும்பாலானதில் அஃபிஷியல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்தவரை கைது பண்ணதே 25ஆம் தேதி என்னமோ போட்டு பார்த்துட்டாங்க. அப்போ இவர் செத்தது இப்போ செத்துருக்காருன்னா அப்போ 2-3 நாளாக நீங்கள் வச்சுருந்தது அன்அஃபிஷியல் அரெஸ்ட் தான், சட்டத்துக்கு எதிரானது. இது எல்லா நிறைய வழக்குகளை பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அரெஸ்ட்டுனா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி போலீஸ் இது கஸ்டடி எடுப்பீங்கல்ல, போலீஸார் இதுக்கு வாங்குவீங்களே இன்வெஸ்டிகேஷனுக்கு. போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது அவனை அடிச்சிங்கன்னா திரும்பி இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவன் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிடுவானே அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அதனால் அவனை அடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அரெஸ்டையே அன்அஃபிஷியலாக வச்சு அடித்து உண்மையை வரவழைச்சி பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் அன்அஃபிஷியல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது முதல் குற்றம், தப்பு அது. ஆனால் ரெண்டாவது ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல்னு உண்டு போலீஸில். ப்ரொஃபஷனல் அப்படின்னா இந்த நிறைய திருட்டுகளில் ஈடுபடுறவன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல திருட்டுகளில் திருட்டுறதையே தொழிலாக வச்சுருப்பான், நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான். அவன் தான் ப்ரொஃபஷனல். அவனை கடுமையாக போலீஸ் அடிப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட உண்மையை வரவழைக்க முடியாது, கடுமையாக போலீஸ் அடிப்பாங்க. ஆனால் நான் ப்ரொஃபஷனல்ங்கிறவன் இதுக்கு முன்னாடி குற்ற பின்னணி இல்லாதவன், அவனெல்லாம் நீங்கள் காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கக்கூடாது. அஜித்குமார் மேலே அவன் மேலே அப்போ நான் ப்ரொஃபஷனலே உங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியல. விவரமானவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்களே, ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருந்தாலே அவன் நான் ப்ரொஃபஷனல், அதனால் அவனை ரொம்ப இது பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனலாக இருந்தால் அவன் தான் உண்மையான குற்றவாளியாக இருக்க முடியுங்கிற ஒரு உறுதி இருக்கும். நான் ப்ரொஃபஷனல்னால் அப்படி இல்லை, அவன் செய்யாமல் கூட இருக்கலாம், நிரபராதியாக கூட இருக்கலாம். அவனை போய் காட்டு பிராண்டித்தனம் மாதிரிச்சிங்கன்னா அந்த 6 பேரும் காவல்துறைக்கு லாயக்கு இல்லாதவங்க. மூணாவது, முதல் நாள் கூப்பிட்டு அவனை விசாரித்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு உதைக்கிறாங்கன்னா ஏதோ இதில் மேலிடத்து தலையீடும் இருக்குதுன்னு இருக்கும். எப்போவுமே போலீஸில் அனுப்பிட்டு திருப்பி கூப்பிட்றானாலே யாரோ பெரிய ஆஃபீஸர் ரெக்கமெண்டேஷன் இருக்குதுன்னு அர்த்தம்.
யாரோ மேலே இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவங்க அம்மா 10 சவரன் நகை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டீங்க, விசாரிச்சிங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக அடித்து சாகுற அளவுக்கு அடிக்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸுங்கிற பேர் போய் காட்டுமிராண்டித்தனமான ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக மாறிடுச்சா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நவீன யுக்திகளை பயன்படுத்தி இந்த விசாரணை அமைப்புகள் விசாரணையை செய்கிறதுக்கு எத்தனையோ யுக்திகள் வந்தாச்சு. வெளிநாடுகளில் எங்கேயாச்சும் லாக்அப் டெத்து நடக்குதா? இல்லை. வெளிநாடுகளில் இங்கே கூட்டம் மாதிரி தலைகீழ தொங்க விடுறாங்களா? மிளகா பொடியை தூக்கி ஊற்றுறாங்களா? இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான இது இல்லையே. அதனால் வெளிநாடுகள்லாம் இப்போ இது லை டிடெக்டர், பிரெயின் மேப்பிங், நார்கோ அனாலிசிஸ், சைக்கோ அனாலிசிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துச்சு. வெளிநாடுகள்லாம் கூட்டிகிட்டு போய் அதைத்தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாந்துலலாம் கூட்டிகிட்டு போய் மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க குற்றவாளிகளை. அதுக்குன்னு ஒரு சைக்கோ அனாலிஸ்ட் இருப்பார். அவர் குற்றவாளி அப்படியே இது பண்ண வச்சு அவன்கிட்ட பேசி அப்படியே அவனை மனநிலையை இது பண்ணி அவனை பேச வைப்பார். அதிலேயே பல குற்றங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ டெக்னிக் பிரெயின் மேப்பிங் எல்லாம் இருக்குது. உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா, லைட் டிடெக்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த எந்த உபகரணமும் தமிழ்நாடு போலீஸில் இல்லை. ஆனால் இதில் பெரும்பாலான உபகரணங்கள் பெங்களூரில் இருக்குது, கர்நாடகா போலீஸில். ஆந்திராவில் வந்து ஹைதராபாத் போலீஸில் இருக்குது. சில வழக்குகள்லாம் நான் காவல்துறையில் இருக்கும்போது 2004-2005 காலகட்டத்தில் சில குற்றவாளிகளை பிடிச்சி லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணணும்னு நம்ம தமிழ்நாடு போலீஸில் லை டிடெக்டர் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் போய் லை டிடெக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போவோம். ஆமாம், இது வந்து பொலிமுத்திரை தாளில் வந்து டெல்கி அப்படிங்கிற குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறம் லை டிடெக்டர் இங்கே இல்லை, பெங்களூரில் போய் லை டிடெக்டர் பண்ணாங்க. நார்கோ அனாலிசிஸும் டெல்கிக்கு அங்கே தான் பண்ணாங்க. நார்கோ அனாலிசிஸ்ங்கிறது நார்காட்டிக் அனாலிசிஸ். போதை மருந்தை வந்து குற்றவாளிக்கு கொடுத்து அந்த போதையில் அவனை பேச வச்சு உண்மையை வரவழைக்கிறது தான் நார்கோ அனாலிசிஸ். நார்கோ அனாலிசிஸ் இன்றைக்கி வரை இங்கே இருக்கான்னு கேளுங்க. பிரெயின் மேப்பிங்னு பேர். பிரெயினில் வந்து ஒருத்தனை உட்கார வச்சு பேசும்போது பிரெயின் இதை பார்ப்பாங்க. பிரெயினுடைய அதிர்வுகள் எப்படி போகுது, பொய் சொன்னால் அதிர்வுகள் எப்படி போகும், உண்மை சொன்னால் அதுலேயே அவன் பொய் சொன்னானா உண்மை சொன்னானாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு உபகரணங்களும் உலக அளவில் வந்துருச்சு. இந்தியாவில் அண்டை மாநிலங்களில் கூட இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் வாங்கலை அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் காவல்துறையில் இருக்கும்போது போலீஸ் மாடர்னைசேஷன் சொல்லி மத்திய அரசாங்கம் அப்போ 150 கோடி கொடுப்பாங்க. இந்த 150 கோடியில் பெரும்பாலான பணத்தை திருப்பி அனுப்புவாங்க மத்திய அரசாங்கத்துக்கு, எந்த பொருளையும் வாங்காமல். ஆமாம், வெறும் வண்டியை மட்டும் வாங்குவாங்க. நான் அப்போ இருக்கும்போதே அப்போ இருந்த டிஜிபிட்டே நாலேஜுக்கு கொண்டு போய், அப்போ இந்த அளவுக்கு இன்டர்நெட் இது இல்லை. ஆனால் ஓரளவு இன்டர்நெட் வந்துட்ட காலம். அந்த இன்டர்நெட் இதிலெல்லாம் நான் போய் இந்த படங்களெல்லாம் எடுத்து கொடுத்து இவ்வளவு நவீன யுக்திகள் இருக்குது. இதோ அந்த டெல்கி இதெல்லாம் நான் காவல்துறையில் இருக்கும்போது நடந்த விஷயம். டெல்கியை விசாரித்தது. அப்போ பிரெயின் மேப்பிங்கு, நார்கோ அனாலிசிஸ் இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, உலகளவில் பண்ணுறாங்க. நம்ம காவல்துறைக்கு வாங்க சொல்லுங்கள். 150 கோடி தான் கவர்மெண்ட்டு ஒரு வருஷம் கொடுக்குறான் மத்திய அரசாங்கம். அதை பூரா உபயோகிக்க கொடுக்குறது இருக்கிறது இல்லை. அப்போ இந்த நவீன யுக்திகளை நீங்கள் உபயோகிக்காத காரணங்கள் தான் இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான மரணங்கள் வந்து காவல்துறைக்கு கெட்ட பேர் வரும். இல்லை சார், அரெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டேஷன் கூட கூட்டிகிட்டு போகல சார், ஒரு தோப்புல வச்சு அடிச்சிருக்காங்க. அன்அஃபிஷியல் அரெஸ்ட்னா அப்படி தான் பண்ணுவாங்க. சட்டப்படி இப்படி பண்ணக்கூடாது இல்லையா சார்? நான் சொல்லிட்டேன்ல, சிஆர்பிசி படி கைது செஞ்சால் 24 மணி நேரத்தில் ரிமாண்ட் பண்ணணும். அதனால் இவங்க வந்து 2-3 நாள் விசாரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அன்அஃபிஷியல் அரெஸ்ட்னா இதுக்கு தனி பங்களா வச்சுருப்பாங்க, ஒரு வீடை பிடிச்சி வச்சுருப்பாங்க காவல்துறை உதைக்கிறதுக்குன்னு. அங்கே கொண்டு போய் எங்கே இப்படியா ஒரு மிளகாய் இதெல்லாம் இது பண்ணி மூஞ்சியில் ஊற்றுனாதான் அந்த பையன் சொல்கிறான், தம்பி இறந்தவன் தம்பி, இதெல்லாம் நாடா சுடுகாடா இப்படியெல்லாம் பண்ண ஒரு மனிதனை வந்து சித்திர அவன் குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அடி வாங்கி உண்மையை சொல்லாமல் சாகுறானா, அவன் குற்றம் செஞ்சவனா இருந்தால் அடி வாங்கும்போது சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் வந்து அடியை தாங்க மாட்டான், ப்ரொஃபஷனல் தாங்கிட்டு உண்மையை சொல்ல மாட்டான். நான் ப்ரொஃபஷனல் அடியை தாங்காமல் உண்மை இருந்தால் சொல்லிடுவான். ஆக ஒரு நிரபராதியை போட்டு அடித்து கொண்டு இருக்கீங்க நீங்கள், வெறும் 27. ஆமாம், அப்போ என்ன அர்த்தம்? இதை மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எதுவும் ஆட்சியில் இருக்கீங்கன்னா முதலமைச்சர் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணாமா? இனிமையாச்சும் பாருங்கள். இந்த யுக்திகளில் நான் சொல்கிற யுக்திகளில் ஏன் இவங்க வாங்கலைன்னு கேளுங்க. மாடர்னைசேஷன் மத்திய அரசாங்கத்திலேருந்து நவீனப்படுத்துறதுக்கு கொடுக்குற பணத்தை ஏன் முழுவதுமாக உபயோகிப்பதில்லைங்கிற கேள்வியை கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆதாரங்கள் கொடுக்குறேன். இது தமிழ்நாட்டில் முதல் முறை இல்லையா சார்? இதுக்கு முன்னாடி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸும் இதே மாதிரி தான் லாக்அப் டெத். அதைத்தான் சொல்கிறேன். ஃபெனிக்ஸ் இதுலேயே வந்து மிகப்பெரிய தவறுகள் என்ன நடந்ததுன்னா,
ஃபெனிக்ஸோ அடிச்சிடுறாங்க, ரத்தம் கொட்டுது, போலீஸ்காரன் அடிக்கிறான். நம்ம அரசு நம்முடைய சட்டத்தில் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறான்? காவல்துறை ஒருத்தனை அடிச்சிடுவான், அவனை போய் அப்படியே இவங்க சிறையில் அனுப்பிடுவாங்க. அதனால் செக் எப்படி வச்சான் வெள்ளைக்காரன் சட்டத்தில்? காவல்துறை ஒருத்தனை கைது செஞ்சு போய் ஜெயிலுக்கு அனுப்புறது இருந்தால் முதல்ல மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட இன்ஜுரி சர்டிஃபிகேட் எதற்கா அப்படிங்கிறத வாங்கணும். இன்ஜுரி இருந்தால் நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். அப்படி தான் போட்டிருந்தான். ஃபினிக்ஸில் என்னாச்சு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, நோ இன்ஜுரின்னு கொடுத்தாங்க. அன்றைக்கே சிஸ்டம் கொலாப்ஸுங்கிறது வெளியில் தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு மேலே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சட்டம் சொல்வது என்ன? ஒரு குற்றவாளியை உன்ட்ட கொண்டு வந்தால் நீ கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உன்னை அடித்தாங்களா, உனக்கு எதுவும் காயம் இருக்கான்னு தானே கேட்கணும். அன்னைக்கு ஃபெனிக்ஸ் கேஸில் அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த கேள்வியை கேட்டாரா? ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணிட்டாரு. கடைசி ஜெயில் டிபார்ட்மெண்ட் எடுக்க மாட்டேன்ட்டான். இவ்வளவு ரத்தம் இருக்குது, போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி தான் அவன் செத்தான். அந்த தகப்பனும் பையனும் செத்தது உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுத்துருந்தால் செத்துருக்கவே மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடித்த உடனே அவனுக்கு அது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. அப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குது? என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ்ட். ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு செக்கு இன்னொரு சிஸ்டம் வச்சானா அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறான். ஏன் சார் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த பயமே இருக்க மாட்டேங்குது? அவங்க இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க. அதாவது பல மரணங்கள் இதுக்கு முன்னாடி மறைக்கப்பட்டு இவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த தைரியத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபினிக்ஸ் இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். அங்கே ஒருத்தனை அடித்து கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு வந்திருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் நேச்சர்னு இருக்கும். உங்கள் வேலையின் இது தன்மை, அந்த வேலை தன்மை போலீஸ்க்கு வேறு. எப்படின்னா ஒரு குற்றவாளியை பிடிப்பான், அவன் 1000 சவரன் திருடிட்டு போயிட்டான்னு குற்றச்சாட்டு. அந்த 1000 சவரன் அவன்கிட்ட இருந்து மீட்க வேண்டிய பொறுப்பே யாருக்கு? போலீஸுக்கு. அது எப்படி மீட்பதுங்கிறது தெரியாமல் தான் அந்த முட்டாளுங்க எல்லாம் போய் மாட்டுறான். அதை மீட்கிறது மிகப்பெரிய கலை. அதை அவங்க சொல்லத்துக்கு உயிரோட இருக்கணும் இல்லை சார்? இல்லை, இது அடிக்காமையே மீட்கலான்னு தான் நான் சொல்கிறேன். அடிக்காமல் மீட்பதற்கு பல வழிகள் உண்டு சட்ட இதில் காவல்துறையில். வெறும் மொளா பொடி தூவுறது, தலையில் இது தொங்க விடுறது மட்டும் வழி இல்லை, புத்தியை யூஸ் பண்ணும். இப்போ நான் பார்த்த ஒரு இதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இது பண்ணாருன்னா, குற்றவாளிகிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும். அப்போ என்ன பண்ணார், குற்றவாளியோட மனைவி தன் கணவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போல்லாம் காவல்துறையிலேயே லாக்கப்பில் வைப்பாங்க, இப்போ அது முடியாது. அங்கே வராங்க, வந்த உடனே என்ன கேட்குறாங்க, அப்பா நான் பார்க்கணும் கணவனை. அப்படியா, சரின்ட்டு ஒரு ரூமில் அந்த ரூம் மானிட்டரிங் இதுன்னு ஒன்று இருக்குது. ரூமை மானிட்டர் பண்ணுற ஒரு டேப்பை உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த ரூமில் பேசுகிறது பூரா ரெக்கார்ட் ஆகும். அதை ஒரு ரூமில் வச்சுட்டு அந்த குற்றவாளியும் உள்ளே விட்டு மனைவியும் உள்ளே விட்டார். மனைவியுடன் அவன் பேசின அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணார். அவன் கிளீனாக எங்கே வச்சுருக்கேன், என்னென்ன எடுத்தேன்னு மனைவிகிட்ட சொல்கிறான். எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணதே வெளியில் தெரியாமல் அத்தனை பொருளையும் மீட்டு கொடுத்தார். இதுதான் ஒரு சிறந்த அதிகாரிக்கு ஆள். எவ்வளவு மூளை யூஸ் பண்ணணும்ல நீ. அந்த உண்மையை வரவழைக்கிறதுக்கு பல டெக்னிக் இருக்குது. நான் இப்போ சொன்னது ஒரு டெக்னிக் தான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி குற்றங்களை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை வந்து இப்போ பொருட்களை மீட்கிறது. இப்போ இந்த கேஸை விசாரிச்ச 6 பேருமே கான்ஸ்டேபிள் தான் சொல்கிறாங்களே சார், ஒரு எஸ்ஐ கூட இதில் சம்மந்தப்படல. அதான் இல்லை, அடிக்கிறதுக்கு எப்போவுமே ஆளுங்களை தனியாக வச்சுருப்பாங்க போலீஸில் அடிக்கிறதுக்குன்னே. அவன் காட்டு மிராண்டித்தனமாக அடிப்பான். ஸோ அதுக்கு வந்து எஸ்ஐ இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. எல்லா வேலையும் அடிச்சிட முடியாது. இப்போ உங்களே போலீஸை போட்ட ஒருத்தனை கை காலை ஓடினா உங்களால் ஓடிக்க முடியாது. அதுக்குன்னு சில பேர் இருப்பான் அடிக்கிறது. அதே மாதிரி என்கவுண்டர் அப்படி தான். எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் துப்பாக்கி கொடுத்து சுடுறான்னா சுட மாட்டான். ஒரு சில பேரால் அது முடியும். இதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு. ஆமாம், அதுக்குங்கிற வச்சுருக்கிறது தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதுக்குன்னே தனியாக ஆள் வச்சுருப்பாங்க. பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட இல்லைன்னா கூப்பிட்டுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் கேவலமான விஷயம். இது இவ்வளவு இது மனித உரிமை இயக்கங்கள்லாம் வந்துருச்சு, அது வந்ததுக்கப்புறமும் ஏன்னா மனித உரிமை இயக்கத்திலிருந்து நீங்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்க எங்கே போய் புகார் கொடுப்பீங்க? மனித உரிமை இயக்கம். அதிகபட்சம் கோர்ட்டே இல்லை மனித உரிமையில் கொடுக்கும். கோர்ட்டெல்லாம் மறந்துடுங்க. என்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் போகணுன்னா கண்ணை மூடிக்கிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ போச்சு, உங்களுக்கு நீதிங்கிறதே போச்சு நாட்டில். மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணும்போது இப்போ இதே விட்டுருங்க. நீங்கள் இப்போ இந்த கேஸ்லையுமே ரிமாண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த போதை மருந்து வழக்கு இருக்குல்ல, இப்போ கிருஷ்ணாங்கிறவரு பிடிபட்டார்ல, கிருஷ்ணாவுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு எடுக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வருது. மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகிறாங்க.
மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்டிருக்கணும்? எப்போ அவனை போதை மருந்தில் கைது பண்ணுற, அவன் இது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு வருது, அடிக்கலைன்னு வருது, இவனை எப்படிப்பா நீ ரிமாண்ட் பண்ண கொண்டு வரேன்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்கணும்ல. மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரா? மேஜிஸ்ட்ரேட்டு கண்ணை மூடிட்டு உள்ள அடிப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நீதித்துறைங்கிறது இப்படி தான் இந்த ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் இப்போ நம்ப முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை போலீஸ்காரனுக்கு கொடுங்க, அடிக்கிற சிஸ்டத்தெல்லாம் கொண்டு போயிருங்க. ரெண்டாவது, இதில் பாதிக்கப்பட்டவன் மனித உரிமை இயக்கத்துக்கு தானே போவான். மனித உரிமை இயக்கத்தில் உங்கள் கட்சிக்காரங்களையே மெம்பராக வச்சுருக்கீங்களே, அவன் உங்கள் கட்சிக்கு தானே விசுவாசமாக இருப்பான். அப்போ அங்கேயும் வந்து நீதி கிடைக்காதுல்ல. அந்த ஃபேமிலியை பற்றி நினச்சி பாருங்க. ஆமாம், அப்பா இல்லாத பையன், 2 பசங்க, அவங்க அம்மா மட்டும். இது இறந்தவன் 27 வயசு. 27 வயசு. அவன் எத்தனை வயசு வரை 10 நீதிமன்றங்களில் ஆக்சிடெண்ட்டில் சாகுறவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படி கொடுக்குறான்னா, 27 வயசு செத்துட்டா இவன் 60 வயசு வரை உயிரோடு இருந்தால் வேலை செஞ்சுருப்பானா? 33 வருஷம் மீதி அவனுடைய 27 வயசில் 33 வருஷத்துக்குரிய சம்பளம். இதெல்லாம் கணக்கு போட்டு டேமேஜ் கொடுப்பாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறாங்க? 5 லட்சம் அரசாங்கத்தில். இப்போ இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஒரு மந்திரி போகிறாரு, அவங்க ஆளுங்கள்லாம் டிஎம்கேக்காரங்கலாம் போய் வெளியில் சொல்லாத, இது பண்ணாதப்பா, 5 லட்சம் பேசுகிறாங்க, 5 லட்சம் கொடுத்துறேன், ஒரு அரசாங்க வேலை கொடுத்துட்றேன் அப்படின்னு பேரம் பேசுகிறான்ல. அப்போ மனித உயிருக்கு விலை பேசுகிறான்ல. அரசாங்கமும் சரி, அரசியல்வாதியும் சரி, அதிகாரிகளும் சரி, எவனுக்கு வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிற மனசாட்சிங்கிறது இல்லாமல் போகுதில்ல. அது இருக்குது. அதுதானே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல்வாதிகள் மனசாட்சி உள்ளவனாக இருக்கணும், அதிகாரி தப்பு பண்ணாமல் பார்க்கணும், தப்பு பண்ணுற அதிகாரியை தண்டனை கொடுக்கணும். இது இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ போஸ்ட்மார்ட்டமில் என்ன சொல்லியிருக்காங்க? சரி, போஸ்ட்மார்ட்டத்தில் தான் இன்ஜுரி 15 இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறது தான் தகவல் வந்திருக்கு. இன்னும் நான் போஸ்ட்மார்ட்டத்தை பார்க்குறேன். இவங்க அந்த போஸ்ட்மார்ட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போது டாக்டரை போய் மிரட்டுவாங்க, இன்ஜுரி இல்லைன்னு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்பி தோண்டி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி தான் எரிக்க சொல்லியிருக்காங்க. ஆக தடயங்களை எல்லாம் எந்தெந்த அளவுக்கு அழிக்கணுமோ அதெல்லாம் செய்கிறாங்கல்ல. அந்த குற்றத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கொலை பண்ணுறதுலையும் அதை குற்றத்தை மறைக்கிறதுலையும் தான். அது காவல்துறை வந்து அப்படி இருக்கக்கூடாது இல்லை. காவல்துறை தானே நாட்டை காக்கக்கூடிய துறை. அதில் மனசாட்சி உள்ள மனிதர்கள் தானே இருக்கணும். போலீஸ் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்? கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நம்ம போலீஸ் கரெக்டாக செஞ்சால் கூட நம்ம மக்கள் மத்தியில் இதெல்லாம் பொய்யுப்பா, போலீஸ் பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு இல்லை. போலீஸை பயப்படுறாங்க மக்கள்லாம். ஆமாம், ஏன்னா காட்டுமிராண்டியான அவன் போய் அடித்தாவும் உதைக்கலாங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. அது நாட்டுக்கு கேவலம் இல்லையா? நீங்கள் போய் பாருங்கள், மனித உரிமை இயக்கங்கள், மனித உரிமை அமைப்புகளில் போய் என்னென்ன புகார் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றி போகும். பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ புகாரை கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருக்காரு, நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். என்னையை பிடிச்சிட்டு போய் சென்னை போலீஸு ஒரு அடையாறில் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சு சுற்றி லைட்டை வச்சு 2 நாள் அடித்தாங்க. என்னை ஐசியூவில் வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. நான் பொழைச்சி என்னை செத்துருப்பேன் அப்படிங்கிறாரு ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட். அப்போ என்னப்பா தப்பு செஞ்சேன்னா, ஒரு உயர் அதிகாரிக்கு எனக்கு தகராறு, அவங்க நாங்கள் 2 பேர் அதுக்காக என்ன இந்த அடி அடித்தாங்கன்னு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இப்போ நடந்தது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க சார்? ஒரு நடவடிக்கையும் இல்லை, எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இது பண்ணிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? கையில் உங்களுக்கு பதவி இருக்குன்னா நீ ஆளையை கொள்றதுக்கு ரெடியாக இருப்பையா? இப்போ இந்த கேஸ்லேயே அவங்கள வெறும் சஸ்பெண்ட் தானே சார் பண்ணிருக்காங்க. ஒரு உயர் நீதிமன்றம் 2022 ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டடி டெத்தாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீ 302 302 ஓல்டு ஐபிசி கொலை வழக்கு போட்டு அதை விசாரித்து தான் நீ வந்து அவனை ஆக்ஷன் எடுக்கணும். சும்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டா சுப்ரீம் கோர்ட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? லோக்கல் போலீஸோ காவல்துறையோ விசாரிக்கக்கூடாது இந்த லாக்அப் டெத்தை, வேற ஒரு அமைப்பு தான் அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை என்ன பண்ணுவாங்க? அந்த அந்தசாரி கேஸ் மாதிரி ஊற்றி மூடிடுவாங்க. இவங்களுக்குள்ளேயே பேசி அவங்ககிட்டயே புகாரை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி மீடியாஸுங்களையும் பெருசாக வராமல் கொஞ்ச நாள் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே நமக்கு நீதி. இப்போ 24 லாக்அப் டெத்து நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்தது 4 வருஷத்தில். அப்போ என்ன அர்த்தம்? சரி, அந்த 24 லாக்அப் டெத்து நடந்ததில்லை. இந்த 24 லாக்அப் டெத்துலேயும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கொலை வழக்கு போட்டுருக்காங்களான்னு கேளுங்க போலீஸ்காரங்க. இல்லை, அப்போ பயம் போயிடும்ல அவனுக்கு. அப்போ அடுத்து நம்ம அடித்தா ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு எண்ணம், தைரியம் வந்துடும்ல. அதனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறத ஆட்சியாளர்கள் தானே நடவடிக்கை எடுக்கணும்.
மற்றவர்கள் என்ன கொஞ்ச நாளைக்கு பேசுவோம், ஒரு வாரம் பேசுவோம், அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைக்கு இப்ப வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பத்தி பேசுறாங்க. எடப்பாடி இப்போ பழனிசாமி பேசுவாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த அரசியல் தலைவர்கள் யாராவது இதை பற்றி பேசுகிறாங்களான்னு பாருங்களேன். ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க அதான் இப்போவே அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கே போய் பணம் கொடுத்து அது செட்டில் பண்ணுறாங்கன்னா வருங்காலத்திலும் இது பேசும் பொருளாக இருக்காது. அதை இவங்களே சரி பண்ணிடுவாங்க. அதனால் மனிதாபிமானம்னு வேணும், மனசாட்சின்னு வேணும். ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயமா? அந்த பையனுக்கு செத்தவனுக்கு 27 வயசு தான். அவனுக்கு ஹார்ட் வீக்காகவும் இருக்காது. வேறு வந்து எல்லாமே பாடியெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். மற்றவன்னா சொல்லுவான் அவருக்கு சுகரு, அவருக்கு ப்ரெஷரு, அதனால தான் அடித்தோன்னு செத்து போயிட்டார். இவனுக்கு அப்படியும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு தாக்குதல் அதிகமாக கொடூரத்தனமாக இருந்திருக்கணும், உயிரை வாங்கக்கூடிய அளவுக்கு கொடூரத்தனமாக இருந்திருக்கும். இதெல்லாம் யோசிக்கணும். அரசாங்கம் தான் இது மேலே. இதுக்கப்புறம் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. காவல்துறையில் வந்து தப்பு நடக்குதுன்னா ஒன்று சொல்கிறேன், அவனை அந்த காவல்துறை விட்டு வெளியில், அவன் காவல்துறையில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். உயர் அதிகாரியும் அரசியல்வாதியும் என்ன சொல்லணும்னா, அந்த 6 பேரையும் நீ எஃப்ஐஆர் போடுறியோ, கொலை அது இருக்கட்டும், இனிமேல் அந்த 6 பேர் இந்த காவல்துறையிலே இருக்கக்கூடாது. இல்லை அவங்க பண்ண கொலைக்கு அவங்க அது ரைட், அது தண்டனை நீதிமன்றத்தில் வந்துடணும். ஏன்னா அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில இதில் வழக்கு இதாகும், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் 2 வருஷம் 3 வருஷம் வழக்கு ஆகிட்டா மறுபடியும் திருப்பி எடுத்துருவாங்க. கன்விக்ஷன் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த குரூப் எல்லாம் காவல்துறை விட்டு வெளில, காவல்துறைங்கிறது புனிதமான துறை, அதில் இந்த மாதிரி ரோக்ஸ் கிரிமினல்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸுங்களே பார்த்தீங்கன்னா 2020 வந்தது சார். 5 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த கேஸ் முடிவுக்கு வரல. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க ஜெயிலில் தான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, பாதிக்கு அதில் தப்பு பண்ண போலீஸ் அதிகாரி பூரா இன்னும் ஜெயிலை விட்டு வெளியில் வரல. அதுவாச்சும் ஒரு இது இருக்குது. ஏன் அந்த சார் கேஸ் 5 மாதத்தில் முடிச்சிட்டோன்னு சொன்னாங்கல்ல இந்த அரசாங்கம். 4 வருஷம் ஆட்சியில் வந்து ஏன் ஃபெனிக்ஸ் கேஸை வந்து இன்னும் முடிக்காமையே வச்சுருக்கீங்க? இதையும் சீக்கிரம் முடிக்க வேண்டியது தானே. நீங்கள் குரல் கொடுத்த வழக்காச்ச, நீங்கள் சிபிஐக்கு அனுப்பணும்னு சொன்ன வழக்காச்ச, சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் பெருமைப்படுத்திக்கிட்டீங்களா 5 மாதத்தில் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு. அதனால் ஆட்சியாளர்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அரசாங்க வக்கீல் தானே நடத்துகிறான் அந்த வழக்கை, கூப்பிட்டு 3 மாதத்தில் முடியாதான் முடிச்சுட்டு போகிறான். அதனால் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைமை பதவியில் இருக்கிறவங்களும் இதில் வந்து பொறுப்பு இருக்குது. அவர்கள் வந்து இது மாதிரி இனிமேல் நடக்காத மாதிரியாவது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நிறைய டெக்னாலஜியெல்லாம் மாற்றுங்க. நிறைய டெக்னாலஜி இருக்குது. அண்டை மாநிலத்தில் போய் கற்றுக்கிட்டு வாங்க. கர்நாடகாவில் போய் கற்றுக்கிட்ட மாதிரி மாற்றங்கள்லாம் ஹைதராபாத் போலீஸில் போய் கற்றுக்கிட்டு வாங்க. வெளிநாடுகள் லண்டன் போலீஸு, யூஎஸ்ஏ போலீஸு, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் எவ்வளவு நவீன யுக்திகள் வந்துருச்சு, எல்லாம் படிச்சுட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புவோம் சார். ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.